சுதாஸ் ரெசிபிக்கு அன்பு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறேங்க. அதுக்கு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா கையால் மசித்து வச்சுருக்குறேங்க. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேங்க, சூடாகட்டும். கடுகு போட்டுக்கிறேங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் நான் போடலிங்க. கொஞ்சம் மட்டன் மசாலா மட்டும் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு மட்டன் மசாலா பிடிக்கலன்னா கரம் மசாலா போட்டுக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேங்க. இது வறுத்தது போதுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேல் மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இது இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டேங்க. அதனால் இதுக்கு வந்து உப்பு தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம மேல் மாவுலேயும் உப்பு போடணுங்க. அதனால் அதிக உப்பு சேர்க்க வேணாங்க. இப்போ போண்டாக்கு வந்து மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து கடல மாவு எடுத்துருக்குறேங்க. 1/2 கப் வந்து கடல மாவு எடுத்துருக்குறேங்க. 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவுங்க. இதுக்கு சால்ட்டுங்க, கொஞ்சம் தனி மிளகாய் தூளுங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் கரைக்க வேணாங்க. இந்த அளவுக்கு வந்து மாவு கரைச்சிக்கணுங்க. அடுத்து பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேங்க. இப்படி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாங்க. அதை எடுத்துடலாங்க. உருளைக்கிழங்கு போண்டா ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுதாஸ் ரெசிபி குக்கிங் சமைக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க.